சில பேர் வீட்டில் இன்னும் நினைக்கிறாங்க, ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாக போகும். ஏன்டா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே எதுவுமே சரியா இல்லை, குழந்தை பிறந்தா எப்படி சரியாக போகும்? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏஜ் ஓல்டு டேஸ், 100 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே ஒரு குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்காகவாது நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்துட்டு போயிடுறேன்னு ஒருத்தன் இருப்பான்ல, அவன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவன்லாம் செத்து போய் எந்த காலமும் ஆயிடுச்சு. இப்போ யாருக்காகவும் நான் என்னை மாற்றிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்குறதா இல்லை, எதுக்காகவும் நான் என்னுடைய எண்ணங்களை ரீஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இல்லைன்ற மாதிரியான மனநிலையில் இருக்காங்க. நீங்கள் ஒரு குழந்தை பிறந்தா சரியாயிடும்னு இந்த பெண்ணை மறுபடியும் கம்பல் பண்ணி அவனுக்கும் நீங்கள் ஒரு குழந்தை பெற்று கொடுத்துட்டீங்கன்னா சரியாயிடுமோன்னு மாமியார் அந்த பக்கத்தில் சும்மா வச்சுமே கிளப்பி விட்டு, அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்தப்புறம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு 1000 டார்ச்சர் பண்ணி, அந்த குழந்தைக்கு ஒரு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வளகாப்பு சீமந்தத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி, டெலிவரியில் நீ காசு கட்டு நான் காசு கட்டுன்னு கீழ்த்தரமாக இறங்கி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை துன்பம் நிறைந்ததாக, எதெல்லாம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கணுமோ, எதெல்லாம் அவளுக்கு ஹாப்பி மெமரிஸாக இருந்திருக்கணுமோ அதெல்லாம் ஒரு டெவஸ்டேட்டிங் ஃபீலிங்காக மாற்றி இன்றைக்கி நீ அந்த அளவுக்கு பண்ணுற. இந்த மாதிரி எதுவுமே சரியில்லாத ஒருத்தனோட நீ குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்கிற அறிவுரை இருக்குல்ல, அது தேவையில்லாத இந்த உலகத்தில். நான் பிறக்கணும்னு உங்கள்கிட்ட அந்த குழந்தை கேட்கல. ஏற்கனவே ஒரு குடும்பத்தில் பாதி விஷயம் சரியில்லாத போது அது பிறக்கணும்னு நினச்சி அதனோட லைஃப்பையும் மிசரபிள் ஆக்குறீங்களே.